பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். விஜய் ரசிகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் விஜயோட பேச்சை நேற்று ஆடியோ லான்ச்சில் கேட்டதுக்கு அப்புறம் ஹார்ட் பீட்டே அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றது எந்த ஒரு நடிகனுடைய ரசிகனுக்கும், இல்லை எந்த ஒரு ஸ்டாரோடைய ரசிகனும் அதை விரும்பவே மாட்டாங்க. தன்னுடைய விருப்பமான நடிகர் எப்பவுமே நடிச்சிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஜனநாயகன் படம் விஜயோடைய கடைசி படமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ரசிகர்கள் தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் விஜய் மேன் ஆஃப் வேர்ட்ஸ். சொன்னா நான் சொன்னத செய்வேன் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடியவரா இதுவரையும் இருந்திருக்காரு. அத அரசியல் வாழ்க்கைன்னு வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து சொன்னத செஞ்சிருக்காரு. எப்ப சொன்னாரு அப்படின்னு கேட்கிறீங்களா? பிப்ரவரி 2024ல தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சிய தொடங்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தார். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அரசியல் என்பது எனக்கு மற்றொரு தொழில் அல்ல. அது ஒரு புனிதமான மக்கள் பணி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது நான் சினிமாலயும் நடிச்சுக்கிட்டு அரசியல்லயும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற வழக்கமான அரசியல்வாதி கிடையாது. நான் அரசியலுக்கு வந்திருக்கிறது சின்சியரா மக்கள் பணி செய்றதுக்கு தான் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் எங்கெங்க இவரெல்லாம் அதெல்லாம் நடிச்சுட்டு தான் இருப்பாரு. இப்ப சும்மா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நெறைய பேர் பேசுனாங்க. நெறைய கேள்விகள் விஜய நோக்கி முன்வைக்கப்பட்டது. ஏன் நானே கூட நெறைய இன்டர்வியூல கேட்டிருக்கேன். ஆனா நேத்து அது எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. என்னை நேசித்த ரசிகர்களுக்காக, எனக்காக எல்லாத்தையும் விட்ட ரசிகர்களுக்காக, எனக்கு புடிச்ச சினிமாவையே நான் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்துல எடுத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு இதுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அவருடைய எழுச்சி, அவருக்கு மக்கள் குடுக்கப் போற வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்ன்றத விஜயோட இந்த ஸ்டேட்மெண்ட் தீர்மானிச்சிருக்கு. எலக்ஷன் வருது. ஒரு படத்துல நடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டோம். எலக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இன்னொரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கவங்கள மக்கள் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத விஜய் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் இந்த முடிவ எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நேத்து மலேசியால அந்த ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்னு சொன்னதுமே, அதுக்கான எதிர்பார்ப்பு எவ்வளவு இருந்ததுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த எதிர்பார்ப்பு நேத்து அந்த ஈவென்ட் நடக்கும்போது, அத கொஞ்சம் கூட ரசிகர்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ குறையாத வகையில விஜய் வந்து பக்காவா அந்த ஈவென்ட்ட பிளான் பண்ணியிருக்காரு. முதல்ல தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லி அவருடைய படங்கள்ல வந்த ஹிட் சாங்ஸ் எல்லாத்தையுமே அங்க ரீகிரியேட் பண்ணி ரசிகர்கள கொண்டாட வச்சிருந்தாங்க. ஏறத்தாழ 1,00,000 ரசிகர்கள் அங்க வந்து திரண்டிருந்தாங்க. இங்க சென்னையில ஆடியோ லான்ச் நடக்கும்போது கூட ஒரு 5,000, 6,000 பேர் தான் இருப்பாங்க. அங்கேயே வைப் அப்படி இருக்குமே, 1,00,000 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க. அது ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு நேம் விஜய். அந்த ஒரு பேருக்காக அவ்வளவு கூட்டம். ஒரு டயலாக் சொல்லியிருப்பார்ல, "என்ன புடிச்சவன்லாம் கோடி பேர் இருக்கான்டா வெளிய" அப்படின்னு. இப்ப அந்த மாரியான ஒரு வைபையும், மாஸையும் ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள நேத்து கிரியேட் பண்ணி காமிச்சாங்க. அதுல விஜயோட ஸ்பீச்ச நெறைய பேர் இன்னும் பார்க்கல. சேட்டலைட் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆகும்போது தான் நம்ம பார்க்க போறோம். பட் அங்க விஜய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே இன்னைக்கு சோசியல் மீடியால ட்ரெண்டா இருக்கு. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்த அவருக்கு நெருக்கமான நண்பர்கள். அவர் ரீசென்ட்டா படம் பண்ண அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்க எல்லாம் வந்து பேசின வார்த்தைகள பார்க்கும்போது, விஜய் அ அவருடைய ஹார்ட்ல எவ்வளோ பியூரா இருக்காரு. ஒருத்தர்ட்ட பழகும்போது எவ்வளோ உண்மையா இருக்காரு அப்படிங்கிறத அவருடைய ஸ்பீச் வந்து பல நேரங்கள்ல வெளிப்படுத்தியிருக்கு. அவர் அப்படிதான் இருந்திருக்காருன்றத சொல்றாங்க. அ நெல்சன் வந்து ரொம்ப முக்கியமா அந்த பீஸ்ட் படம் சரியா போலன்னு நெறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. நான் அத விஜய் சார்ட்டயே கேட்டேன். கேட்டதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது இந்த ஒரு படத்த வச்சு தானா? அப்படின்னு சொல்லி அந்த படமோ, அந்த படத்த பத்தி வெளியில என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத தாண்டி, இப்போ வரையும் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம். அவருடைய கடைசி படத்துக்கும் ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி நெல்சன் பேசினதா இருக்கட்டும். அது மாதிரி அட்லி பேசினது, லோகேஷ் கனகராஜன் ஒவ்வொருத்தருமே வந்து விஜயோட குவாலிட்டிய பத்தி பேசியிருக்காங்க. அதுல பீக் மொமெண்ட் நெறைய இருந்துச்சு. நான் அதுல ரசிச்ச விஷயம் என்ன அப்டின்னா, எஸ்ஏசி ஒரு தந்தையா நாளைய தீர்ப்பு படத்துல விஜய அறிமுகப்படுத்தும்போது, அவர் எவ்வளவு கனவுகளோட, ஆசைகளோட தன்னுடைய பையன சினிமா துறைக்குள்ள கொண்டு வந்திருப்பாரோ, அது அத்தனையும் நிறைவேறி, அடுத்த கட்டத்துக்கு தான் பையன், அதுவும் அவர் ஆசைப்பட்ட மாரியே இன்னொரு களத்துக்கு போறத, ஒரு தந்தையா அவர் வெளிப்படுத்துவதற்கு இத விட ஒரு ஸ்டேஜ் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். விஜய் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்காரு. அவருடைய அரசியல் மேடைகள்ல தாவேகாவுடைய நிகழ்ச்சிகள்ல எந்த இடத்துலயுமே எஸ்ஏசிய மேடை ஏத்தல. அவங்க வந்திருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்கள மரியாதைக்காக அந்த ஸ்டேஜ்ல உட்கார வைக்கிறாரே தவிர, அரசியல்ல அந்த கட்சியில தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் வந்துறக்கூடாது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டே இருக்காரு. பட் அவருடைய ஜனநாயகன் கடைசி படம்னு சொல்லும்போது, ஒரு இயக்குனரா முதல் இயக்குனர் அவர்தானே. அவர் தான் முதல்ல விஜய வந்து கேமரா முன்னாடி நிக்க வச்சு, எப்படியெல்லாம் நடிக்கணும், எப்படியெல்லாம் வந்து ஸ்டைலிஷா இருக்கணும்னு சொல்லிக் குடுத்தவரு. அது பின்னாடி எவ்வளவோ இயக்குனர்கள் வந்துட்டாங்க. ஒரு தந்தையா, இயக்குனரா அவங்க அப்பாவுக்கு அவரு பக்காவான ஒரு ட்ரிபியூட்ட நேத்து குடுத்திருந்தாரு. அவர் இந்த ராம்ப் வாக் ஸ்டேஜ்ல ஓடி வந்து அவங்க அப்பாவ ஹக் பண்ணி, அவர்ட்ட பேசினது, அங்கருந்து அவங்க அம்மாவ பார்த்து அவங்களுக்கு கையசைச்சது, இப்படி எல்லாமே வந்து
விஜய ஒரு 30, 33 வருஷமா பார்த்து ரசிக்கிற ரசிகர்களுக்கு இத விட ஒரு பெரிய விருந்து இருக்கவே முடியாது. ஒரு மனநிறைவும் நிச்சயமா இருக்கும். அதுக்கு அடுத்து அரசியல் அந்த மேடையில பேசக்கூடாது அப்படின்னாலும், இன்னைக்கு அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரு இல்லையா? எல்லாரும் கேட்கிறது விஜய் என்ன கூட்டணி வைக்க போறாரு? தனியா நிக்க போறாரா? அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில, நான் தனியா வரேனா, அணியா வரேனான்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எப்பங்க தனியா இருந்திருக்கிறோம்? 33 வருஷமா உங்க கூட தானே இருந்திருக்கிறோம் அப்படின்னு அவருடைய ஸ்டைல்ல சொன்னது. இதெல்லாம் கூட இன்னைக்கு அவருடைய ஃபேன்ஸ தாண்டி அரசியல கவனிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட்டா மாறியிருக்கு. நேத்து நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அந்த இன்டர்வியூல கூட ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது, அவர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து, விஜய பிடிக்காதவங்களும் யோசிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், ஜென்ஸி கிட்ஸ் இல்ல சில பேர் சொல்ற தற்குறி, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. அந்த மாரியான அரசியலுக்குள்ள வராத இளைஞர்கள் நெறைய பேர் இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க, அரசியல் வீடியோக்கள் பார்க்குறாங்க, அரசியல கவனிக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் விஜய் மட்டும் தான். விஜய் வந்ததுனால இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் அரசியலுக்குள்ள வந்திருக்கு. அவங்க இன்னைக்கு எந்த கட்சியில இருக்காங்க? என்ன அரசியல் பேசுறாங்க? அவங்க பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்களா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் தாண்டி உள்ள வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல தலைவர்களா உருவாவாங்க. இன்னைக்கு நல்ல தலைவர்களா இருக்கிற சமுதாயத்துல எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பலரும் ஆரம்பத்துல அப்படித்தானே இருந்திருப்பாங்க. எல்லாரும் என்ன வரும்போதேவா அரசியல பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வராங்க? கிடையாது. அந்த மாரி ஒரு பெரும் கூட்டத்தை அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் விஜய். அந்த அரசியலுக்கு நம்ம சின்சியரா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த முடிவையும் அவர் எடுத்திருக்காரு. அதுல அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. 33 வருஷமா என் கூடவே நீங்க எல்லாம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. எனக்காக ஒவ்வொரு முறையும் தியேட்டருக்கு வந்து நின்னுருக்கீங்க. அப்படி நின்ன உங்களுக்காக அடுத்த 30, 33 வருஷம் நான் நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் ரசிகனுக்கு ஒண்ணுன்னா அவன் வீட்ல வந்து நான் நிப்பேன். அப்படின்னு சொல்லி தான் இந்த ரசிகர்களுக்காக நான் சினிமாவ விடுறேன்னு சொல்லி ரொம்ப கிளியரா அவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு. அந்த முடிவோட மட்டும் இல்லாம, அவர் குட்டி ஸ்டோரி சொல்லி, வாழ்க்கையில வந்து நம்ம ஜெயிக்கணும்னா நண்பர்கள விட வலுவான எதிரி இருக்கணும்ல. வரவன் போறவன எல்லாம் நம்ம தூக்கி போட்டு அடிக்க முடியுமா? வலுவான எதிரி இருந்தா தான் நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்னு சொல்லி, வழக்கம் போல அந்த குட்டி ஸ்டோரியில ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்துல கோட் ஷூட் போட்டு வந்திருப்பாரு. அப்ப நம்ம நண்பர் அஜித் மாரி நானும் கோட் ஷூட்ல வந்திருக்கிறேன் நண்பா அப்படின்னு பேசியிருப்பாரு. அதே மாதிரி நேத்து அவரோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தோனே, எனக்கு என்னப்பா இவரு மறுபடியும் நண்பர் அஜித் மாரி கோட் ஷூட்ல போயிருக்காரு மலேசியாக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாரி மலேசியால போயிட்டு அவர் பேச ஆரம்பிச்சதுமே, வழக்கம் போல அவர் இங்க சொல்லுவார்ல, ஈரோடுனாலே அந்த மாரி ஸ்டைல்ல அங்க மலேசியானாலே அப்படின்னு சொல்லி, மலேசியால இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம், வாழ்வியல், அவங்களுடைய நம்பிக்கைகள் இத பத்தியெல்லாம் பேசிட்டு, அங்க ஷூட் பண்ண படங்கள், மலேசியான்னு சொன்னதும் பில்லா படம் கூட இங்க தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னது, தல ரசிகர்களுக்கே கொண்டாட்டமா இருந்திருக்கும். எப்பா கடைசி படம் அவருக்கு. அங்க போயிட்டு வேற ஏதாவது பேசுவார்ன்னு பார்த்தா, நம்ம தலைய மறக்காம பேசியிருக்காரேப்பா! அப்படிங்கிற ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் வந்து நிச்சயமா தல ரசிகர்களுக்கும் இருந்திருக்கும். அதே மாதிரி அவருடைய காவலன், குருவி போன்ற படங்களும் அங்க ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுல சில பேர் கேட்கறாங்க, "ஏன் கபாலியும் மலேசியால தானே ஷூட் பண்ணியிருந்தாங்க. அத ஏன் அவர் சொல்லல?" அப்படின்னு கேட்கிறதையும் பார்க்க முடியுது. இப்ப விஜய்யுடைய ரசிகர்கள், அவர பிடிச்சவங்க வந்து அவர் ஸ்பீச்சையும், அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுற அதே நேரத்துல, விஜய் ஏன் இத பேசல? அத பேசலன்னு எப்பவுமே கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? அது மாரி இதுக்கும் நெறைய கேள்வி கேட்கறாங்க. இவரு இப்படி சொன்னாரே, அப்படி சொன்னாரேன்னு நெறைய ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு நடிகனாக இவ்ளோ பெரிய ஒரு கெரியர்ல இவ்ளோ ஒரு லாங் ஜர்னிக்கு அப்புறமா, இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருந்த கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஒரு சாங் ஒண்ணு பாடுறாங்க. கத்தி படத்துல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? யார் பெற்ற மகனோ, நீ யார் பெற்ற மகனோ, அந்த சாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பாடும்போது, நான் நெறைய பேர பார்த்துருக்கேன் விஜய் ரசிகர்கள. அந்த சாங்க விஜயோட ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்போதே ஒரு மாரி ஆயிடுவாங்க. மெல்ட் ஆயிடுவாங்க. அந்த சீன்ல, அந்த சிச்சுவேஷன்ல விஜய் கண்டிப்பா அழுதுருக்கணும். நான் கூட நெனச்சேன் விஜய் எப்படியும் கண்ணாவது கலங்கிருவாருப்பா அப்படின்னு பார்த்தா, விஜய் அந்த இடத்திலேயே வந்து ஒரு தக் ரிப்ளை ஒண்ணு குடுக்குறாரு. நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்ன அழ வைக்க முடியாது. நான் தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழல. அவர் வந்து அந்த அங்க இருக்க மொமெண்ட்ட வந்து என்ஜாய் பண்றாரு. தன்னுடைய ரசிகர்கள் அன்ப வந்து முழுசா வாங்கிக்கிறாரு. இது வந்து ஒரு நடிகனுக்கும், ஒரு ரசிகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நட்பு இருக்கு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அங்க போய் அவர் உட்கார்ந்ததுல இருந்தே ரசிகர்கள் கத்துறாங்க. ஒரு டைம்ல வந்து டிவிகே, டிவிகே, டிவிகேன்னு கத்திட்டு இருக்காங்க. அவர் இந்த இடத்துல அதெல்லாம் பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அத தாண்டி ஆக்சுவலா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. விஜய் அரசியல்வாதியாவும் இருக்கிறதுனால, அவருடைய கட்சி கொடியவோ எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது. இது பியூர்லி ஒரு என்டர்டெயின்மென்ட் ஈவென்ட் அப்படி மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா இருப்பாங்களா? நண்பா நண்பீஸ்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு டிவிகே ஃபிளாக் எடுத்துட்டு போய் அங்க காமிச்சிருக்காரு. அவர வேற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஈவென்ட் அப்படின்றது ஒரு 7 மணி நேரம் நடந்திருக்கு போல. இந்த 7 மணி நேரம் இல்ல, இன்னும் ஒரு 10 மணி நேரம் நடந்திருந்தா கூட, விஜய் ஃபேன்ஸ் அங்கருந்து கலைஞ்சு போயிருக்க மாட்டாங்க.
ஒருத்தர் கூட வந்து கொஞ்சம் கூட டயர்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, ஒரு விஜய் பாட்டு எங்கேயாவது கேட்டாலே, அதுக்கு இருக்கிற எனர்ஜி எவ்வளோ ஆட்டம் போடுவாங்க நம்ம பசங்கன்னு தெரியும். நீங்க வந்து ஒரு ஸ்டேடியம்குள்ள உட்கார வச்சுட்டு, முழுக்க, முழுக்க, முழுக்க வந்து அங்க விஜய் இசம் மட்டும் தான் இருக்குது அப்டின்னா, சொல்லவே தேவையில்ல. அனிருத்தும் வந்து அவருடைய ஸ்டைல்ல அவர அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாம, அந்த ஸ்டேஜ்ல விஜய் ரசிகர்களுக்கு தேவையான ஒரு ட்ரீட்ட குடுத்துட்டாரு. விஜயோட ஒவ்வொரு சாங்கையும் அழகா பெர்ஃபார்ம் பண்ணாரு. விஜயும் வந்து அவங்க ஆடியன்ஸ, அவருடைய ஃபேன்ஸ ஏமாத்தவே இல்ல பாருங்களேன். அழகா அந்த பிளாஸ்ட் பிளாஸ்ட் சாங்ஸுக்கான ஸ்டெப் போட்டிருந்தாரு. பாட்டு பாடுனாரு. 2 பாட்டு பாடி காமிச்சாரு. அந்த ரசிகர்களோடு சேர்ந்து கோரஸா பாடுறது. அவங்க அம்மா அவருக்காக பாடின ஒரு பாட்டு. சிவகாசி படத்துல பாடியிருப்பாங்க. "கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வரியா" அப்படின்னு. அதுல "ஏழைங்க, பாழைங்க நெனச்சுப்புட்டா, நாளைக்கே நீங்களும் சிஎம் தான்" அப்படின்னு ஒரு லைன் வரும். அத சோபா சந்திரசேகர் தான் பாடியிருப்பாங்க. அந்த லைனையும் அவங்க அழகா பாடுறாங்க. அந்த நேரத்துல விஜயோட ஃப்ரேம குளோஸ்ல வச்சு காமிக்கிறாங்க. ரசிகர்களுக்கு என்ன வேணும்? போதும் தங்க தளபதியே இது போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னு படத்தோட டைரக்டர் வினோத் அவரை பத்தி சொல்லி அவனை எப்பவுமே அவர் நிறைய பேச மாட்டாரு. ஆனா அவருடைய படங்கள் நிறைய பேசும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது பகவந்த் கேசரி அந்த படத்தோட ரீமேக்கு அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது எல்லாத்தையும் உடைச்சு விட்டார் மனுஷன். இந்த படம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், நடுவுல புகுந்து காலி பண்ணிடலாம்லாம் பார்க்காதீங்க. இது தளபதி படம். உங்களுடைய மைண்ட் செட்டை கிளியரா வச்சுக்கோங்க. தளபதி படம் பார்க்க வரோம். இந்த கடைசியில வந்து ஒரு 15 நிமிஷம் ட்ரிபியூட் இருக்கு அப்படின்லாம் சில பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கடைசியில உங்கள அழ வைக்கிற படம்லாம் இது கிடையாது. கடைசியில ஒரு ஹோப் தான் இருக்கும். தளபதிக்கு எண்டே கிடையாதுங்க. இது அவருக்கு ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது விஜய் ஃபேன்ஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜிய குடுத்துருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுத்துருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர், 1 1/2 இயராவே விஜய் வந்து அந்த ஒயிட் ஷர்ட்ல பார்த்து எப்பவுமே அனல் பறக்க பேசி அப்படி பார்த்த ஃபேன்ஸுக்கு அந்த பழைய வின்டேஜ் விஜய பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை அவர் மைக் புடிச்சு குட்டி ஸ்டோரி சொல்லும்போதும், ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களும் வந்து விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அந்த மாரி குட்டி ஸ்டோரி, அரசியல், சினிமா, அவருக்கான ஃபேர்வெல் ஒவ்வொருத்தருக்குமான நன்றி கடன். இந்த விஜய் வந்து வெறும் நன்றி சொல்லிட்டு போறவன் இல்ல. அந்த நன்றி கடனை தீர்த்துட்டு போவேன்னு சொன்னது. இப்படி வந்து அவருடைய கெரியர்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோமோ, அவர் பட்ட அவமானங்கள்ல இருந்து, அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாருன்னு சொல்றது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரீகால் பண்ணி, அதுக்குன்னு சொல்லி இத வந்து ஒரு வளவளன்னு பேசிட்டு, மணிக்கணக்கா அவருடைய ஸ்பீச்ச வந்து ப்ரொலாங்டா கொண்டு போகாம, எப்பவும் போல ரத்தின சுருக்கமா பேசி, ஃபேன்ஸுக்கு வந்து தேவையான மெசேஜ ரொம்ப கிளியரா குடுத்துட்டாரு. அதுல சில ஒன் லைனர்ஸும் கேட்டிருந்தாங்க. அங்க இருந்த மிர்ச்சி, விஜய், ரம்யா அவங்க 2 பேர் தான் அந்த ஷோவ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்கும்போது, "அ உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டே இல்லன்றது தான் எங்களுடைய எண்ணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டப்ப, "யார் யார எங்க வைக்கணும்னு மக்களுக்கு நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்றாரு. துரோகம் அப்படின்னா அப்படின்னு கேட்கும்போது, கேப்டன் விஜயகாந்த் ஒரு டயலாக் இருக்கும் இல்லையா ரமணால, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு. அந்த மாதிரி அத சொல்றாரு. அந்த மாரி முயற்சி, தோல்வின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும். அதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் வந்து மிர்ச்சி விஜய் கேட்டிருப்பாரு. நீங்க முதல்ல ரொம்ப சைலன்ட்டா இருப்பீங்களேண்ணா, இப்போ என்ன நீங்க கொஞ்சம் அதிகமா பேசுற மாரி தெரியுதே, என்ன காரணம்? வேற என்ன கப்பு தான். நீங்க தானே என்ட்ட முதல்ல கேட்டீங்க. கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லி, அவருடைய ஸ்டைல்ல அந்த ஆடியன்ஸுக்கு, அவருடைய ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றத விஜய் வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா பார்க்கும்போது மலேசியால மாஸ் காட்டிட்டு வந்திருக்காரு விஜய். அடுத்ததா அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இங்க காத்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காரு. ஜனநாயகன், பொங்கல் ரிலீஸ் அதெல்லாம் தன்னால நடந்துரும். அவருடைய ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்கன்னு தெரியும். பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அத நோக்கி தான் அவர் போகப் போறாரு. அந்த ஆடியோ லான்ச்ல எந்த ஒரு இடத்துலயும் ஜனநாயகன் படத்த நாங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறோம். பயங்கரமா வந்திருக்கு படம். நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்கன்னு ஒரு வார்த்தை கூட விஜய் சொல்லல. அவர் சொல்லி தான் போய் தியேட்டர்ல பார்க்கணுமா என்ன? அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு நடிகன் தன்னுடைய ரசிகனை எப்படி வந்து அன்போடு ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு விஜய் இன்னைக்கு பொதுவெளியில நடந்து கொள்ளக்கூடியது, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய உதாரணம். விமர்சிக்கணும், இதுல கேள்வி கேட்கணும்னா 1000 கேட்கலாம். பட் இது அதுக்கான மொமெண்ட் கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு 30, 33 இயர்ஸா ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னரா அன்டிஸ்பியூட்டடா இருந்து ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் முழுக்கவே கொண்டாட்ட மனநிலையில வச்சுக்கிட்டு, இன்னைக்கு கூட வந்து ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்ஷன், பர்த்டே ஃபங்ஷன் அப்படின்னா, அங்க டான்ஸ் ஆடணும், சந்தோஷமா இருக்கணும். அங்க ஒரு ஹாப்பினஸ் வரணும்னா, விஜய் பாட்ட வந்து கண்டிப்பா எல்லாருமே தேடுவாங்க. அப்படிப்பட்ட விஜய் இனிமே திரையில இருக்க போறதில்ல, தரையில இருக்க போறாரு. நல்ல விஷயம் தான். ஜனநாயக நாட்டுல சர்க்கார்ல அவர் சொல்லியிருப்பார்ல, எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லன்றது தான் ஜனநாயகத்த மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு. அவர் ஒரு அரசியல்வாதியா இருந்து,
மக்களுக்காக இன்னும் பேச வேண்டியது நெறைய இருக்கு. அவர் அவருடைய பேச்சும், அவருடைய சப்போர்ட்டும் மக்களுக்கு அதிகமா இருக்க, மக்களுடைய சப்போர்ட்டும் அவருக்கு வருவதற்கான வாய்ப்புன்றது அதிகமா இருக்கும். நீங்க தளபதியோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல மோஸ்ட் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேசினது, அவருடைய இந்த எமோஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்